अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमाइन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलौ अन्न अहलल क़ुरा आमनु वत्तक़ौ लफ़तहना अलैहिम बरकातिम मिनस समाई वल अर्ज़ि वलाकिन कज़्ज़बू फ़अख़ज़नाहुम बिमा कानू यक्सिबून। ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் பாக்கியம் நிறைந்த வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமையானால் அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், அவ்வாறு அல்லாஹ்வினுடைய அந்த பரக்காத் என்ற அருள் வாசல்கள், பாக்கியங்களின் வாசல்கள் திறக்கப்பட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எவ்வாறு அமையப்பெறும் என்பது சார்ந்த ஒரு சில விஷயங்களை நாம் இன்று அறிய இருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்வான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ, நிச்சயமாக அவ்வூர்களில் உள்ளவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்ள், அவர்களின் மீது வானம் பூமியில் உள்ள பாக்கியங்களின் வாசல்களை நாம் திறந்து விட்டிருப்போம். வலாக்கின் கஸபு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன், ஆனால் தூதர்களை அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை வேதனையை கொண்டு நாம் பிடித்தோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹுவை ஒருவன் அல்லாஹ் என நம்பி அவனை அஞ்சி வாழ்ந்தால் அவர்களின் மீது அபிவிருத்திகளின் கதவுகளை வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் திறந்து விடுவதாக அல்லாஹு தாலா வாக்களிக்கிறான். அப்போ நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் மீது இருக்கணும். அதே போன்று அதன் மூலமாக கிடைக்கப்பெறக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறத, இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஒரு மனிதன் சரியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு எல்லா விதத்திலும் என்ன செய்யும்? அபிவிருத்திகள் அதிகமாகும் அப்படிங்கிறத எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உணர்த்தி காட்டுறான். மனிதனின் உணவு, உடை, ஆயுள் காலம் அனைத்துமே திட்டமாக நமக்கு வகுக்கப்பட்டது தான். இருந்தாலும் கூட அபிவிருத்திகள் என்பது தனி விஷயமாகும். நீண்டகால சம்பாத்தியத்தில் சாதிக்க முடியாத எத்தனையோ விஷயங்களை ஒரு சிலர்கள் என்ன செய்கிறாங்க, குறுகிய காலத்தில் சாதிக்கிறாங்க என்றால் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரக்கத்து என்று நாம் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலமும் நம்ம சம்பாதிச்சேன், இப்போ குறுகிய காலத்தில் எனக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய பரக்கத்தை தந்தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனையவர்கள் இருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதே போன்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த காலம் 63 ஆண்டு காலம்தான். அந்த 63 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றிய சகாப்தங்களுக்கு அளவே இல்லை. ஏன்னா 40வது வயதில் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டு 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையில் அகிலமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கி இருக்கின்றார்களேயானால் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமும், அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள அந்த நம்பிக்கை அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதாக சொல்லலாம். அந்த அளவிற்கு இந்த சமுதாயமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பிற்குரியதாக இருந்திருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
குறைந்த பணத்தில் மன நிறைவான நிரப்பமான பொருள்களை வாங்குவதும், சிறிய இடத்தில் இடைஞ்சல்கள் இன்றி பலர் தங்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு இடத்தையும் நிறைய பேர்கள் அன்றைய காலத்தில் அனுபவிச்சிருக்கிறாங்க. குறைந்த உணவை பலர் பசியார சாப்பிடுவதும் நடந்திருக்கின்றது. வாழ்நாள் முழுக்க கடனின்றி ஆரோக்கியமாக வாழ்வதும் கூட ஒரு பரக்கத்திற்குரிய ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிறத நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த வகையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபிவிருத்தி சம்பந்தமாக சொல்லுகின்ற பொழுது அது எதன் மூலமாக ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுத பின் செய்யக்கூடிய வியாபாரம் பரக்கத்தானது, திருமணத்தை குறித்த காலத்தில் செய்து கொள்வதும் பரக்கத்தானது, அதே போல ஹஜ் உம்ராவை அடிக்கடி செய்து கொள்வதும் பரக்கத்தை உண்டாக்கும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது ஆடுகள் வளர்ப்பதிலும் பரக்கத்து நிச்சயம் உண்டு என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நபிமார்கள் அதிகமானவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆடுகள் வளர்த்துள்ளார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இது ஒரு பரக்கத்து. அதே போல் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது, சஹர்னுடைய உணவில் பரக்கத்து, வலது கையால் சாப்பிடுவதில் பரக்கத்து, முன்பக்கமாக சாப்பிடுவதிலும் ஒவ்வொரு காரியத்தின் துவக்கத்திலும் அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லிக் கொள்வதும், இவைகள் அனைத்துமே பரக்கத்துக்குரியது அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுத்தராங்க அன்பானவர்களே. அது மட்டுமல்லாது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வரும்பொழுது எதுவுமே இல்லாமல் தான் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. கையில் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கூட மதீனாவிற்கு வந்து என்ன செஞ்சாங்க, மதீனாவின் அன்சாரி சஹாபி இடத்துல ஒரு சிறிய உதவியை பெற்று அதன் மூலமாக தன்னுடைய வியாபாரத்தை அதிகரித்து பெரும் செல்வந்தராக ஆனார்கள் அப்படிங்கிறத ஹதீஸுகளின் மூலமாக நம்ம பார்க்குறோம். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஷரத்துல் முபஷரா தான், அதாவது சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒரு நபர் தான். இருந்தாலும் அவர்களின் அந்த செல்வ நிலை காரணமாக அவர்களிடத்துல விசாரணை என்ன செய்யும், கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பின்னால் மதீனா நகரத்தில் அந்த புழுதி கிளம்பிய நிலைமையை பார்த்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், புழுதி கிளம்புனா அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த செல்வங்கள், அவர்களுடைய வியாபார பொருட்கள் மதீனா நகரத்தில் அந்த வாகனத்தில் எடுத்து செல்லுகின்ற பொழுது அதன் மூலமாக கிளம்புகின்ற அந்த புழுதியை பார்த்த அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்னாங்க, சதக்த யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையே சொன்னீங்க அப்படிங்கிறத அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்ன அந்த வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன, குறுகிய காலத்தில் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ஒரு பரக்கத்துகளை செய்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது அது கிடைப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் ஒருவன் என நம்பி அவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அபிவிருத்தியினுடைய அந்த நிலைகள் நமக்கு மகத்தானதாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய பாக்கியமிக்க வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.